வணக்கம் எம்பரர்ஸ். ஆப்ஷன் செயினில் பேசிக் கால் செல்லர்ஸ்னால் யார், புட் செல்லர்ஸ்னால் யார், கால் பையர்ஸ் யார், புட் பையர்ஸ் யார், இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன், இது எப்படி நமக்கு ட்ரேடிங்கில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோவும் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோ அதில் எத்தனை பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க, எத்தனை பேர் விற்கிறதுக்கு இருக்காங்க, அதை பற்றி விவரங்கள் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆப்ஷன் செயின். இதில் பையருங்கிறவங்க ரெண்டு வகைப்படுவாங்க. ஒருத்தங்க கால் பையர், இன்னொருத்தங்க புட் பையர். செல்லருங்கிறது ரெண்டு வகை, புட் செல்லர் அண்ட் கால் செல்லர். மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறவங்க புட் செல்லரும் கால் பையரும், அதே மார்க்கெட் கீழே போகும்னு நினைக்கிறவங்க கால் செல்லரும் புட் பையரும். ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு கிலோ ஆப்பிள் இன்றைய விலை 100 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. அது அடுத்த வாரம் 80 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறவங்க வந்து புட் பையரும் கால் செல்லரும். அதே 150 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கால் பையரும் புட் செல்லரும். கால் பையருங்கிறவங்க அந்த பொருளை அந்த விலைக்கு வாங்க உரிமம் ஒரு சின்ன முன்பணம் கொடுத்து வாங்குவாங்க. அதுதான் ப்ரீமியம். இது வந்து புல்லிஷ் ப்ரெடிக்ஷன் சொல்லணும். அதுக்கு ஆப்போசிட்டாக புட் பையருங்கிறவங்க அந்த பொருளை அந்த விலையில விற்கிறதுக்கு ஒரு உரிமம் வந்து ஒரு சின்ன முன்பணம் கொடுத்து வாங்குவாங்க. அதுக்கு பேர் ப்ரீமியம். இது பியரிஷ் ப்ரெடிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளை விற்கிறவங்க இருக்கணும்ல, அதை விற்கிறவங்க தான் கால் செல்லர், புட் செல்லர். ஒரு செல்லர் அவங்க வித்த கான்ட்ராக்டை திரும்பி வாங்கி ஆகணும். அவங்களோட ப்ராஃபிட் வந்து என்ன ப்ரைஸ்க்கு அவங்க ப்ரீமியம் சேல் பண்ணுறாங்களோ அந்த ப்ரீமியமோட டோட்டல் அமௌண்ட் 0 ஆச்சுன்னா அந்த டோட்டல் ப்ரீமியம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதே மார்க்கெட் ஆப்போசிட்ல மூவ் ஆச்சுன்னா அவங்க லாஸ் வந்து அன்லிமிட்டெட். இதுக்கு இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் வீக் ஒரு 4% கேப் அப் ஆச்சுல்ல, அப்போ கால் செல்லர்ஸ் எல்லாம் ஹெவியான லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் டைம் டிகே ப்ராஃபிட், ஆப்ஷன் பையிங்கில் டைம் டிகே லாஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பையர் வாங்கின கான்ட்ராக்டை விற்றே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்பிரி அன்னைக்கு அந்த கான்ட்ராக்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட்டைன் ஆகலைன்னா 0 ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வேல்யூ, நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ப்ரீமியம் வாங்கினோமோ அந்த ப்ரீமியம் வேல்யூ வந்து லாஸ். அது எக்ஸ்பிரி அன்னைக்கு 0 ஆகும்போது மட்டும்தான். ஆப்ஷன் பையரோட பெரிய எதிரி டைம் டிகே. மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலைனாலும் டைம் டிகேல ப்ரீமியம் கரைஞ்சிட்டே போகும். நிறைய பேர் செல்லிங்கில் தான் ப்ராஃபிட்டு, பையிங்கில் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பையிங்லேயும் ப்ராஃபிட் இருக்குது, செல்லிங்லேயும் ப்ராஃபிட் இருக்குது. மார்க்கெட் டைரக்ஷன் என்ன, மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு தெரியாமல் பண்ணால் ரெண்டுமே லாஸ் தான். பையிங்கில் டைம் டிகே இருக்கும், செல்லிங்கில் டைம் டிகே இருக்காது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். கால் செல்லர்னா யார், புட் செல்லர்னா யார், கால் பையர்னா யார், புட் பையர்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். திருப்பியும் அந்த எக்ஸாம்பிளுக்கு போய் யார் எதில் எப்போ ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஆப்ஷன் செயினில் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆன முதல் நாள் ஒரு வாரம் கழிச்சு எக்ஸ்பீரியன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைய விலை வந்து 100 ரூபா இருக்குது. நான் புட் பையராக 80 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரைஸ் வாங்க. ஸோ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 80 ரூபாய்க்கு போகாமல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 80 ரூபாய்க்கு போச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு புட் பையராக பெரிய ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் கால் செல்லராக அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பை பண்ணுறோம். அப்போது அடுத்த வாரம் எக்ஸ்பீரி அன்னைக்கு அந்த 150 ருபீஸ் ரீச் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா டைம் டிகேல ப்ரீமியம் மெல்ட் ஆயிருக்கும். அதே புட் செல்லருக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆப்ஷன் செயினில் இந்த டைம் டிகேவை தீட்டா அப்படிங்கிறது ஒரு வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை கான்ட்ராக்ட் செல்லர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, கால் செல்லர்ஸ் எத்தனை கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, புட் செல்லர்ஸ் எத்தனை கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் காமிப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று மறந்துட வேண்டாம், இது லைவ் டேட்டா, ஃபிக்ஸ்டு டேட்டா கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் மார்க்கெட் நடக்கும்போதும் இந்த டேட்டா மாறுறதுக்கு உண்டான எல்லா சாய்ஸஸும் இருக்குது. வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிறதுல ஆப்ஷன் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் செயின் தான் உங்களுக்கு நம்மளோட ரெஃபரன்ஸ். நான் இதை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ஓஐ மட்டும் எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,700 கிட்ட. 25,700க்கு கீழே இருக்கிறது எல்லா கால் ஆப்ஷனுமே இந்த மணி கால் ஆப்ஷன். வெளியில் இருக்கிறது எல்லாமே ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி புட் சைடில்
25,700க்கு மேலே இருக்கிற எல்லா புட் ஆப்ஷன்ஸுமே இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன்ஸ். இது வந்து எல்லாத்துக்கும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ 25,700 அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓஏ, அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க ஓஐ பார்த்தீங்கன்னா 1,47,000 அப்படிங்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, இங்கே செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து டோட்டல் நெட் ஓஐ. இன்னைக்கு அந்த கடைசி மார்க்கெட் முடிகிற டைமில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,970 கான்ட்ராக்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே 25,700 புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 8,843 கான்ட்ராக்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கான்ட்ராக்ட் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், கால் செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரைடே டெலிகிராம் சேனலில் கூட நான் சொல்லியிருப்பேன், கால் செல்லர்ஸ் இம்பேக்ட் இருக்குது, அதனால தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகியும் ப்ரீமியம் மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னேன்லங்க. அதுக்கு எக்ஸாக்ட் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு கிளியராக புரியுது தான். ஸோ உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ், நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகாது, கீழே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு கால் செல்லர்ஸ் ஜாஸ்தியாகவும் புட் செல்லர்ஸ் கம்மியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? ஆனால் திருப்பியும் மறந்துட வேணாம், இது காலையில் ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்தில் இந்த வேல்யூ அப்படி உல்ட்டாவாக இருக்கலாம். இந்த 1,47,000 இங்கே இருக்கலாம், 77,000 இங்கே இருக்கலாம். ஸோ இது ரியல் டைமாக இப்போ நம்ம எப்படிங்க பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், அது மாதிரி அவங்க கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த நார்மலாக இது எப்போ இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 9:30 வரைக்கும் தான் இந்த கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது நடக்கும். அதனால தான் அந்த டைமில் நான் ட்ரேட் பண்ண வேணான்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனில் எந்த இடத்துல ஓஐ நிறையா இருக்கோ அது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ எங்கேங்க இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து 25,600, 1,54,000 கான்ட்ராக்ட் இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1,84,000 வந்து 25,500 இருக்குது, இது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் 25,400. எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு ஹெவியான கான்ட்ராக்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பொசிஷன்ல எல்லாம் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,800 பார்க்கலாம், 1,68,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கே ஹெவியாக செல் அடித்து வச்சுருக்காங்க. கிளியராக புரியுதுங்களா? அதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேஞ்ச் இன் ஓஐயில் 6,000 ஆப்ஷனை வந்து இது பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் மேலேயும் போகலாம் அப்படின்னு ஒரு சில செல்லர்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா, ஆப்ஷன் செயினோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் மாறிட்டே இருக்கிறங்காட்டி தான் நம்ம இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை விட நம்ம இதோட ரெகுலர் ப்ரீமியம் சார்ட் டேட்டாவை பெருசாக நம்புவோம். ஏன்னா அதில் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் செயின் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், எல்டிபி, அப்புறம் எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், சேஞ்ச்னா இன்றைக்கி என்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ப்ரீமியம் வந்து 27 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பாருங்கள், அதுலேயும் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அப்போது புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்காங்க, செல்லர் டாமினேஷன் டே அப்படிங்கிறது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட் ரெண்டு சைடுமே மூவ் ஆகிருக்கு, ரெண்டு சைடுமே செல் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியம் மார்க்கெட்டு மேலே 50 பாயிண்ட் போயும் 27 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன் கம்மியாக தான் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் டைம் டிகே. இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு ப்ராஃபிட். டைம் டிகேங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆப்ஷன் பையருக்கு எதிராக யூஸ் பண்ணுறது.
அதை வச்சு தான் அவங்க பெருசாக ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பெரிய ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போதுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ வந்து 3 மணி நேரம் வீடியோ ஆயிரும். ஸோ ஒரு 3 days ஒன்ஸ் வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் செயினில் பார்க்கலாம். நான் பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேங்க. அதில் நம்ம வெய்கானா என்ன, அப்புறம் டெல்டானா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் தீட்டா பற்றி பேசணும், தீட்டாவை பற்றி பார்ப்போம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சம் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுற அளவுக்கு நம்ம பழகியிருக்கோங்க. இதில் செல்லர்னா யார், அப்புறம் பையர்னா யார், எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.